மீண்டும் குடும்ப விளக்கு ஒரு பார்வை. குடும்ப விளக்கு எத்தனை பகுதிகளை கொண்டது? 5 பகுதிகள். இந்நூல் எவ்வகை இலக்கியத்தை சார்ந்தது? தற்கால காப்பியம். குடும்ப விளக்கு எதனை முதன்மையாக பேசுகிறது? பெண் கல்வியின் சிறப்பை. கல்வி கற்ற பெண்ணால் மட்டுமே எதனை திருத்தமாக செய்ய முடியும்? குடும்பத்தை. சமையல் வேலை பெண்களுக்கு மட்டுமே உரியது என்பது எத்தகைய கருத்து? பழமையான, தவறான கருத்து. உலகம் உயர வேண்டுமானால் யாருக்கு கல்வி அறிவு அவசியம்? பெண்களுக்கு. தவிர்க்க இயலாத என்பதன் பொருள் யாது? நீக்க இயலாத. சமைத்தல். இப்பகுதியில் உணவு ஆக்குதல். நெறிதின் ஆற்றிய அறிவன். இதில் அறிவன் என்பது யாரை குறிக்கிறது? அறிவுடைய சான்றோர்களை, ஆசிரியரை குறிக்கிறது. தொல்காப்பியர் மரபியலில் எதனை வகைப்படுத்தியுள்ளார்? உயிரினங்களின் அறிவு நிலைகளை வகைப்படுத்தியுள்ளார். தொல்காப்பியர் உயிர்கள் அவற்றின் அறிவு வளர்ச்சியின் அடிப்படையில் 6 வகைகளாக பிரிக்கிறார். ஓரறிவு, தொடுதல் உணர்வு, உற்றறிதல், புல் மரம். ஈரறிவு, தொடுதல் சுவைத்தல், சிப்பி நத்தை. மூவறிவு, தொடுதல் சுவைத்தல், நுகருதல், கரையான், எறும்பு. சொல் பொருள். உற்றறிதல் தொடுதல் உணர்வு. மெய் நா சுவைத்தல் உணர்வு. மூக்கு நுகர்தல் உணர்வு. செவி கேட்டல் உணர்வு. கண் காணுதல் உணர்வு. மனம் 6ஆம் அறிவு பகுத்தறிவு. இயல்களை கொண்டுள்ளது? 9 இயல்கள். மொத்தம் 27 இயல்கள். உயிர்வகை என்ற பாடல் எந்த அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது? பொருளதிகாரம். மரபியல். தமிழின் எழுத்து, சொல் ஆகியவற்றுடன் வாழ்வியலுக்கான பொருளிலக்கணத்தையும் கூறும் நூல் எது? தொல்காப்பியம். காப்பியத்தின் ஆசிரியர் தொல்காப்பியர். தமிழில் கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்கள் கொண்டது? 3. எழுத்து, சொல், பொருள். இராவண காவியத்தின் ஆசிரியர் புலவர் குழந்தை. இராவண காவியம் எத்தனை காண்டங்களை கொண்டது? 5 காண்டங்கள். இராவண காவியத்தின் நாயகன் யார்? இராவணன். புலவர் குழந்தை யாருடைய வேண்டுகோளுக்கிணங்க திருக்குறளுக்கு உரை எழுதினான்? தந்தை பெரியார்.